ஒரு குண்டான் எடுத்துட்டு அதுல நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். அப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்ப மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிட்டேன். மஷ்ரூமே தனியா ரிலீஸ் பண்ணுது. இப்போ வந்து நமக்கு வேண்டிய மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இங்க பாருங்க நல்லா கொதிச்சுன்னுக்குது. இதோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு மாவுல தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை அதில் ஊற்றிடலாம். திக்னஸ் அப்பதான் தருது. 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். சூப் நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை